Hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்காய் வச்சு ஒரு குழம்பு இல்ல கிரேவி மாதிரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த முருங்கைக்காய் கிரேவி செய்யறதுக்காக நான் ஒரு pan வச்சிருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுப்போம். நான் ஒரு 2 to 3 spoons of oil விட்டுருக்கேன். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அதோட சேர்ந்து சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் கீத்தி வச்சுருக்கேன். 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் கொஞ்சம் நிறையவே சேர்ப்பேன் ஃப்ளேவருக்காக. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதோட முருங்கைக்காய் சேர்த்துடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வேகிறதுக்காக நான் தேவையான அளவு தண்ணி விட்டுறேன். இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வரணும். நீங்கள் ட்ரையாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 கப் இல்லை 1.5 கப் ஆஃப் தண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம அப்புறமா திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க, தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதோட தேங்காய் துருவலும் அதோட சேர்த்து ஒரு 2 பல்லு பூண்டு தோல் எடுக்காமல் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேங்காய் போட பிடிக்கலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம்.
இதை ஒரு கலந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது இந்த ஹீட்லேயே வந்து இந்த தேங்காய் துருவல் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடும். இதோட கொத்தமல்லி இலை போட்டு ஒரு கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டிங்கன்னா தண்ணி உங்களுக்கு அந்த கிரேவியெல்லாம் வந்து நல்லா வந்து சுண்டி வந்துடும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். Until then, signing off, Gayatri Selvararasan.